வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 21. உங்கள் மனதை வெற்றிக்கும் நேர்மறைக்கும் பழக்குங்கள். இதாங்க இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் இந்த வார தலைப்பு. அதாவது உங்கள் மனதை, அதுவும் ஆழ் மனதை வெற்றிக்கும் நேர்மறைக்கும் என்றும் பழக்க வேண்டும். அப்படி ஆழ் மனதை தொடர்ந்து பழக்கும் போதுதான் வெற்றியும் உண்டாகும், நேர்மறை எண்ணமும் உண்டாகும். மனதில் உண்டாகக்கூடிய மனப்பதட்டம், பயம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உங்களை நீங்களே ஒரு புது மனிதனாக, ஒரு நேர்மறை ஆற்றல் கொண்ட ஒரு வெற்றி மனிதனாக உருவாக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் உருவாக்கும் போது தான் அது வாழ்க்கையில் வெற்றிக்கு கொண்டு செல்லும். ஏன்னா நம்ம மனசு எப்போவுமே அதிகமாக உடனே நினைக்க ஆரம்பிக்கிறது நெகட்டிவிட்டி, எதிர்மறையும் தோல்வியும் தான் நினைக்குது. அப்படி நினைக்க நினைக்க ஒரு பயம், பதட்டம், ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு விதமான புறச்சூழல்கள், அழுத்தங்கள், இது எல்லாமே நம்மளுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்குது. அந்த மனது பாதிப்பது நாளடைவில் அதே ஒரு பிரச்சனையாகி ஒரு ஸ்டேஜில் மனோவியாதி உடல் வியாதியாக மாறி மனிதன் உருக்குலைஞ்சிட்றான். திடீர்னு பல பிரச்சனைகளையும் அல்லது பல நோய் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பேசிக்காக யோசித்தோம்னா மிகவும் ஆசை. புத்தர் என்ன சொன்னாருங்க? ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். இதுதான் பேசிஸுங்க. நம்ம மனசுக்கு நம்ம எப்போவுமே ரொம்ப ஆசையாக இருக்கும்போது அது என்ன ஆகுன்னா, அந்த ஆசை இது இப்படி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன ஆகிடும், நம்ம இதில் தோத்துட்டோம்னா என்ன ஆகும், சொசைட்டி கிட்டேருந்து என்ன ஃபீட்பேக் கிடைக்கும், தோத்துட்டா நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட முடியுமா, அல்லது இதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுமா, தோத்துட்டா நம்மளை இந்த சொசைட்டி என்ன பேசும். அதே மாதிரி தான் ஒரு எதிர்மறையான கருத்துக்கள். நம்ம இதில் வெற்றி பெற்றா அப்படின்னு நினைக்காம இது தோத்துட்டா என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுங்கிறது போக அது நாளடைவில் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுது. நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்ணிடுவோம், தோத்துட்டுனா என்ன பண்ணிடுவோம்,